இந்த அடியாரை ஏன் சிவமாக கண்டு வழிபடணும்? அடியாரை ஏன் சிவமாக கண்டு வழிபடணும்னு சொன்னால், அவர்கள் வேடத்தால், பாவனையால், செயலால், தன்மையால் சிவம். 4 வகையாக அவன் சிவமாக நிற்பாங்க. 4 வகையாக சிவமாக நிற்பாங்க. எப்படி நிற்பாங்க? வேடத்தால். அவங்க தரித்திருக்கிற வேடம் யாருடைய வேடம்? சிவபெருமானது வேடம். அதனால் அவனது வேடத்தை இவர்கள் தரிப்பதினால இவர்கள் யார்? சிவபெருமான். வேடத்தால். அப்புறம் பாவனையால். அவங்க எந்த பாவனையில் இருப்பாங்க? சிவோகம் பாவனையில் இருப்பாங்க. பூஜை செய்யும் போதே எந்த பாவனையில் இருப்பாங்க? சிவோகம் பாவனையில் இருப்பாங்க. அதனால் அவர்கள் யார்? சிவம்தான். வேடத்தினாலும் சிவந்தான், பாவனையாலும் சிவந்தான். அடுத்தது செயலால். செயலால் அவங்க செய்கிற செயல் என்னது? சிவபூசை. சிவபூசை தான் செயல். மற்ற செயலெல்லாம் இங்கே பேச்சே இல்லை. சிவபூசை செய்கிறாங்களா இல்லையா? அதனால் அவங்க யார்? சிவந்தான். அடுத்தது தன்மையால், அறிவினாலே. அறிவினாலே அவங்க எப்படி இருப்பாங்க? சிவமாகவே நிற்பாங்க. அப்போ 4 வகையில் இவர்கள் சிவமாக நிற்பார். வேடத்தால், பாவனையால், செயலால், தன்மையால் இவர்கள் சிவமே. எனவே அவர்களை வழிபடுக. எனவே அவர்களை வழிபடுக. நாம் வழிபடக்கூடியவர்கள் இந்த 4லையும் இருக்கலாம், 4ல் ஏதாவது ஒன்றாவும் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வைத்துக்கணும், சரியையாளர். சரியையாளர்னு சொன்னால் அவங்க எதனால்? வேடத்தால் சிவம். சரியையாளர் வேடத்தால் சிவம். கிரியையாளர் பாவனையால் சிவம். பாவனையால் சிவம். யோகி செயலால் சிவம். ஞானி தன்மையால் சிவம். அப்போது எதிரில் நிற்கிறவங்க சரியாளராகவும் இருக்கலாம், கிரியாளராகவும் இருக்கலாம், யோகியாகவும் இருக்கலாம், ஞானியாகவும் இருக்கலாம். எல்லாத்துட்டையும் என்ன இருக்கும்? குறைஞ்சபட்சம் திருவேடம் இருக்கும். புரியுதா இல்லைங்களா? குறைஞ்சபட்சம் என்ன இருக்கும்? திருவேடம் இருக்கும். திருவேடத்தில் மட்டும் இருக்கிறவங்க இருப்பாங்க. அறிவால் அவங்க வேறு மாதிரி இருப்பாங்க, ஆனால் வேடம் போட்டிருப்பாங்க. அவங்கெல்லாம் யார்? சரியையாளர். சரியையாளர். புரியுதுங்களா? சிவபூஜை பண்ணுறவர் திருவேடத்துலையும் இருப்பார், பூசையும் பண்ணுவார். யோகி என்பவர், யோகினா வேற யோகியெல்லாம் நினச்சக்கூடாது. இந்த யோகி என்பது யார்? பூசையில் மனம் ஒன்றி நிற்பதற்கு தான் யோகம்னு பேர். யோகினா நீங்கள் சித்தர்கள் அந்த யோகத்துக்கெல்லாம் போயிடக்கூடாது. புரியுதா இல்லைங்களா? சிவபூசையில் என்பது, சிவபூசையில் 2 இருக்குது, 3 இல்லை, 2லேயே அகப்பூசை, புறப்பூசை. புறப்பூசை செய்யும்போது அவன் கிரியையாளர், அகப்பூசை செய்யும்போது யோகி. ஏன்னா யோகம் என்பது எதால் செய்வது? மனம்னால் செய்வது, மனத்தை கடந்து நின்று செய்வது. அதனால் அது என்னது? யோகம்னு பேர். அப்போது 2ஆம் நிலையில் சிவபூஜை செஞ்சாவே அவங்க யார்? கிரியையாளர், யோகி. 2மே ஒரே தீக்கை தான். ஒரே தீக்கை தான் 2க்கு. ஞானி என்பது 3ஆம் நிலை. ஞானி என்பது 3ஆம் நிலை. சரிங்களா? எனவே வேடத்தால், பாவனையால், செயலால், தன்மையால் திருவேடம் சிவமே. இந்த 4 நிலையிலும் திருவேடம் என்னது? சிவந்தான். திருவேடம் சிவந்தான். பாடல் பாருங்கள். அறிவறியான் தனையறிய ஆக்கை ஆக்கி ஆங்கு ஆங்கே உயிர்க்கு உயிராய் அறிவு கொடுத்தலால் கொடுத்து அருளால் செறிதலினால் திருவேடம் சிவன் உருவே ஆகும். சிவோகம் பாவிக்கு மத்தால் சிவனுமாவர் குறியதனால் எதயத்தே அரணை கூடும். அரணை கூடும் கொள்கையினால் அரண் ஆவர். குறியொடு தாமொழியும் நெறியதனால் சிவமேயாய் நின்றிடுவர் என்றால் நேசத்தால் தொழுதுடு நீ பாசத்தால் விடவே. அறிவறியான் தனை அறிய ஆக்கை ஆக்கி. அறிவு அறியான், அறிவினாலே அறியப்படாத சிவபெருமான். இதுக்கு பாட்டுக்கு நான் சொன்னேன், நான் முதல்ல சொன்ன பார்த்துங்க. எத்தனாவது பாட்டு? 117, 17, 18, 118வது பாட்டு. மாபரன் தாபர சங்கமங்கள் என்று 2 உருவில் நின்று பூசை கொண்டு மண்ணுயிர்க்கு அருளை வைப்பன் என்று சொல்லக்கூடிய பாட்டு 118வது பாட்டு. அந்த பாட்டை இந்த இடத்துல வச்சுக்கணும். வாக்கு மனாதீத கோசரனாகிய முதல்வன் திருமேனி கொண்ட வழியும் சுத்த தத்துவ புவனங்களை அன்று ஈண்டு வைகுதல் இன்மையின் ஈண்டு வழிபட்டார்க்கு
அவன் நேரே அருகொடுத்தல் யாங்கனம் என்பாரை நோக்கி எழுந்ததுன்னு சிவஞானம்னு இவர் எழுதுவார். புரியுதா இல்லைங்களா? அப்போது இங்கே வழிபாடு செஞ்சால் அவன் எப்படியா வருவான்? இங்கே வழிபாடு செஞ்சால் அவன் எப்படி வருவான் அப்படிங்கிற கேள்விக்கு விடை அங்கே சொன்னார். அந்த விடையை இங்கே வலியுறுத்துறார். அறிவறியான், வாக்குக்கு எட்டாதவன், மனத்திற்கு எட்டாதவன், காயத்திற்கு எட்டாதவன் அறிவறியான். அதான் வாக்கு மனாதீத கோசரன்னு சொன்ன சொல்லு. புரியுதுங்களா? எதுக்கும் எட்ட மாட்டான், எதுக்கும் எட்டாத பெருமான் தன்னை அறிய. அப்போ நம்ம அவன் கிடைக்கவே மாட்டானா, நாம் என்னங்க பண்ணுறது? ஐயோ கிடைக்கவே மாட்டானா அப்படின்னா நாம் அறிவதற்காக கீழே இறங்கி வரான். இங்கே வர எதனாலும் காண முடியாத சிவபரம்பொருள் நமக்கு அருள் செய்ய வேண்டி நாதாந்த பெருவழியில் இருந்து கீழே இறங்கி வரான். யாருக்காக? நமக்காக. எப்படி வருவான்? தன்னை அறிய, நாம் அறியும் பொருட்டு, நாம் அறிவதற்காக, அவனை அறிந்து அனுபவிக்கும் பொருட்டு. அறிவறியான் தன்னை அறிய ஆக்கை ஆக்கி உடம்பு கொடுக்குறான். யாருக்கு? இந்த வேடதாரிக்கு ஒரு வேடத்தை கொடுக்குறான். நமக்கு உடம்பு எல்லாத்துக்கும் பெருமான் தான் கொடுக்குறான். ஆனால் திருநீர் பூசிட்டு ஒரு உருவம் வருதா இல்லையா? திருமூலர் சொல்கிற மாதிரி நடமாட கோயில்னார். அது என்ன கோயில்? நடமாட கோயில். நடமாட கோயில். கோயில் இருப்பது படமாட கோயில். அது படமாட கோயில். திருவேடம் நடமாட கோயில். நடந்து வர்ற கோயில் இல்லையா? கோயில் அங்கேயா நடக்குமாயா? நடக்கும். எது? இந்த அடியார் வேடம். அடியார் வேடத்தை பார்த்தா எப்படி பார்க்கணும்? ஒரு கருவறை நடந்து வருது. கருவறையில் இருக்கிற சிவலிங்க திருமேனி நடந்து வருகிறது என்கின்ற உணர்வு நமக்கு வரணும். அதாங்க சொல்கிறேன். அறிவறியான் தன்னை அறிய, நாம் அறிவு கெட்டாத பரம்பொருள், நாம் அவனை அறியும் பொருட்டு, அவனை அனுபவிக்கும் பொருட்டு ஆக்கை ஆக்கி ஒரு உடம்பை கொடுத்து திருநீரை பூசி உத்தராக்க மாலையை மாட்டி போயா அப்படின்னு அனுப்புகிறாராம். திருவேடத்தை கொடுக்குறார். திருவேடத்தை கொடுக்குற ஆக்கை ஆக்கி என்ன செய்கிறான்? ஆங்காங்கே என்ன செய்கிறானுங்க? உயிர்க்கு உயிராய். திருவேடத்தில் இருக்கிற அந்த வேடதாரி இருக்கிறாரா இல்லையா? அவர் அறிவுக்கு அறிவா, உயிருக்கு உயிரா, உயிருக்கு உயிராய் செறிதலினாள். இந்த வேடதாரியினுடைய அறிவில் யார் இருக்கிறா? யார் இருக்கிறா? சிவபெருமான் இருக்கிறான். அடுத்த கேள்வி, ஏன் வேடம் போடலைன்னா சிவபெருமான் அந்த அறிவில் இல்லையா? இருக்கானா இல்லையா? இருக்கிறானா இல்லையாம்மா? இருக்கிறான். அப்போ எல்லாத்தையும் கும்பிட வேண்டியது தானே? இல்லை, எல்லா அறிவிலையும் சிவபெருமான் இருக்கிறானா இல்லையா? அப்போ ஏன் அங்கே மட்டும் கும்பிடணும்? வெளிப்படுகிற இடம். விறகில் தீயினன் பாலில் படுநை போல் மறைய நின்றுளான் மாமெளிச்சோதியான். மற்ற அறிவில் எல்லாம் அவன் எப்படி இருக்கிறான்? இருக்கிறாயா? காட்டாமல் இருக்கிறான், வெளிப்படாமல் இருக்கிறான். இங்கே எப்படி இருக்கிறான்? வெளிப்பட்டு தோன்றுகிறான். வெளிப்பட்டு தோன்றுகிறான். பசுவின் உடம்பில் எல்லா இடத்துல பால் இருந்தாலும் அது முளையில் தான் வெளிப்படும். இப்போ பால் மற்ற இடத்துல இல்லையா? இல்லையா? இருக்குது. ஏன் அங்கே கழித்து பார்த்தா வராதா? அங்கே கழிச்சு என்ன வரும்? ரத்தம் தான் வரும். ரத்தம் தான் வரும். உடம்பு பூரா விரவி இருக்கிற பால் அந்த பசுவினுடைய முளைக்காம்பிலே வெளிப்படுவது போல உலகெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கிற சிவபரம்பொருள் வேடத்தில் வெளிப்படும். மற்ற இடங்களில் எப்படி இருக்கும்? வெளிப்படாது அடங்கி இருக்கும். வெளிப்படாது அடங்கி இருக்கும். அதான் சொல்கிறாரு, தனையறிய ஆக்கை ஆக்கி ஆங்காங்கே உயிர்க்கு உயிராய் அறிவு கொடுத்தலினால் திருவேடம் சிவன் உருவே ஆகும். உருவமும் ஆகும் சொல்லக்கூடாது. திருவேடம் என்னது? சிவபெருமான் தான். திருவேடம் சிவபெருமான் தான். அப்படியே போனீங்கன்னா ஏர்வோன் கலிக்காம நாயனார் புராணம், அடுத்தது மெய்ப்பொருள் நாயனார் புராணம், அப்படியே இந்த பக்கம் சேரமான் பெருமான் நாயனார் புராணம், எல்லாம் திருவேடத்துக்காக என்ன செஞ்சாங்க? உயிரையே கொடுத்தாங்க. உயிரையே கொடுக்குறாங்க இல்லைங்களா? நம்முடைய இவருடைய புராணம் பார்த்திங்கன்னா தெரியும். என்னது? திருநீர் பூசுறார், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவன் என்ன செய்கிறான்? அந்த அதிசூரன் அந்த கரும்பலகையை, அந்த பலகையை நீக்கணும். பார்த்த உடனே என்ன செய்கிறாருங்க? அடியார் ஆனார். அடியார் ஆனார். அவன் கொல்ல வந்திருக்கிறான்னு தெரியும், கொல்ல வந்திருக்கிறான்னு தெரியும். ஆனாலும் என்ன பார்க்குறாரு? என்ன கொல்றதுக்காக திருநீர் பூசிட்டியாயா?
இந்த திருநீருக்கு கூட நான்லாம் ஒரு ஆளாயா, நான்லாம் ஒரு ஆளா, என்ன கொள்றதுக்கு என்ன செஞ்சுட்ட, திருநீர். இவர் குறிப்பு வழி நிற்பேன், நீ என்ன நினச்சியோ அதை செய்கிறதான் என் வேலை. எதுக்கு வந்திருக்கிற இப்போது கொல்லணும், அவ்வளோதானே. உடனே என்ன செய்தார், கையில் இருக்கிற கேடயத்தையும் வாளையும் கீழே போடணும்னு நினைக்கிறார். பலகையும் வாளையும் கீழே போடணும்னு நினைக்கிறார். அது செய்யலை. ஏன்னா நாளைக்கு வரலாற்றில் இதை எழுதுவாங்க. அப்போ என்னென்னு எழுதிடுவாங்க, திருநீர் பூசின ஒரு ஆள் நிராயுதபாணியை கொண்டுட்டார் அப்படின்னு ஒரு பழி வந்துடும். அந்த பழி உங்களுக்கு வரக்கூடாது. உயிரையும் எப்படி கொடுக்குறாரு பாருங்க, என்ன செய்கிறாருங்க, நிராயுதபாணியை கொன்றாருங்கிற பழி உங்களுக்கு வரக்கூடாது. எனவே நான் இல்லைன்னா இப்போ என்ன செஞ்சிருவேன், கீழே போட்டு அப்படி கழுத்து நீட்டி வெட்டுங்க அப்படி நின்றுவேன், நீ வெட்டிடுவேன். ஏன்னா உனக்கு திருநீர் மேலையெல்லாம் அக்கறை கிடையாது. ஏன்னா அவன் என்ன செஞ்சுருக்கிறான், பொய்த்தவ வேடம். முத்தநாதனை சொல்லும்போது பொய்த்தவ வேடம் கொண்டு புறப்பட்டான் முத்தநாதன் பார் சேக்கிழார் பெருமான். நெய்யெல்லாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி கையில் புத்தக கவளி ஏந்தி போய் மைபுதி விளக்கே அண்ண மனத்துன்னு ஒரு கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் கொண்டு புறப்பட்டான் முத்தநாதன் பார். புறம்பும் போதே என்ன செய்கிறான், அவன் நோக்கம் வேறு. அவன் திருநீர் பூசிட்டு என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் வரலாறு எழுதிடும். என்னென்ன எழுதும், அதிசூரன் செஞ்சான்னு எழுதாது, திருநீர் பூசிட்டு நிராயுதபானை கொண்டுட்டான்னு எழுதிடும். அதனால் இந்த குற்றம் உங்களுக்கு வரக்கூடாது என்று கருதி என்ன செய்கிறார், சண்டை போடுற மாதிரி நடிக்கிறார். சண்டை போடுற மாதிரி நடிக்கிறார். தான் நினைத்த பரிசே செய்ய, அவன் என்ன நினச்சானோ அது செஞ்சிடறான். அது வரலாறு. எனவே அப்போது அந்த வேடத்தை அப்படி பார்க்கிறார். வேடத்தை அப்படி பார்க்கிறார். நீரினுடைய சிறப்பு திருத்தொண்டர் புராணம் பூரா பார்க்கணும். திருத்தொண்டர் புராணம் பூரா பார்க்கணும். எத்தனை இடங்களில், ஒரு இடம்ல 2 இடம் இல்லை, எத்தனையோ இடங்கள் இருக்கிறது. அந்த தன்னுடைய மனைவி என்ன செய்கிறாங்க, வேலைக்காரர் தான் பணி செஞ்சுட்டு திருப்பி என்ன செஞ்சிடறார், துறவுக்கு போயிடுறார். மீண்டும் ஒரு அடியார் கூட்டத்தோடு வீட்டுக்கு வருகிறார். எல்லாத்துக்கும் பாதபூசை பண்ணிட்டு வர்றார். வருகிற போது இப்படி பார்த்தா அவர் யார், வீட்டில் முதல்ல வேலை செஞ்சவர். இப்போ வேலை செய்யலை, முன்னாடி வேலை செய்து கொண்டு இருக்கிறார். இவர் எத்தனை பேர்த்துக்கு பாத பூசை பண்ணாரோ அதே மாதிரி பண்ணிட்டு வர்றாரு. அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் தயக்கம். தண்ணி அவங்க கொடுத்துட்டு வராங்க, எல்லாத்துக்கும் கொடுத்த வேகத்தில் இவருக்கு கொடுக்கல. என்னாச்சு, வேலைக்காரர்களெல்லாம் பாத பூஜை பண்ணணுமா அப்படின்னு ஒரு தயக்கம். அப்படியே கை வெட்டிட்டார். அப்படின்னு அர்த்தம். அவர் யாராக இருந்தாலும் இங்கே வழிபாடு யாருக்கு, வேடத்துக்குள்ள வழிபாடு. வேடதாரி யாராக இருந்தால் என்ன, அப்போ தன் மனைவியின் கரத்தை என்ன செஞ்சிடறாரு, வெட்டிடுறாரு. மனைவியின் கரத்தையே வெட்டார். அப்போது இந்த வேடத்தின் உயர்வு, நீங்கள் திருத்தொண்டர் ஒரு இடம் இல்லை, நான் புராணம் பூரான்னு சொல்லணும். அவ்வளவு இடங்களில் திருவேடத்தின் சிறப்பு பேசப்பட்டு இருக்கிறது. எனவே திருவேடத்தில் பெருமான தரிசிக்கிற தன்மை நமக்கு வாய்த்தால் வீடு பேர் உறுதி. வரணும். அது என்றைக்கு வருதோ தெரியல. இன்று வருமோ, நாளைக்கே வருமோ, அல்லது மற்ற என்று வருமோ என்று கேட்பது போல் என்னைக்கு வருமோ தெரியல. ஆனால் வரணும், அந்த தன்மை நமக்கு வரணும். எனவே அவர்கள் திருவேடம் சிவன் உருவே ஆகும். அப்போ வேடம் என்னது, சிவம். அப்புறம் அந்த வேடத்தில் இருக்கிறவங்க சிவோகம் பாவிக்கு மத்தாள் சிவனும் ஆவர். அவங்க என்ன செய்வாங்கன்னா பூசை பண்ணுவாங்க. பூசை பண்ணுகிற போது எப்படி பூசை பண்ணுவாங்க, சிவோகம் பாவனையில் இருந்து பூசிப்பர். இந்த சிவபூஜை செய்கிறவங்க சிவோகம் பாவனையிலிருந்து பூசிப்பாங்க. பூஜை செய்கிற போது அந்த இப்போ வேடம் என்னாச்சு, அந்த உடம்பே என்ன ஆகிடும், சிவ வடிவமாகும். இப்போ வேடம் முதல்ல அடிப்படையாக ஒரு சரியாளர் 16 இடத்துல திருநீர் வைத்து கொண்டு தான் ஒரு சிவனடியார் என்று அந்த வேடத்தை தான் போடுறார். முதல்ல நாம் என்ன செய்கிறோம், வேடத்தை தான் போட்டுக்கிறோம். அப்போது அவன் யாருன்னா அவர் சிவன் தான். அப்புறம் அடுத்தது கிரியாளராக மாறுகிற போது அவர் பூசை செய்கிறாரா இல்லையா, பூசை செய்கிற போது இந்த உடம்பே என்ன ஆகிருது, பெருமான் வீட்டு இருக்கிற கோயில் ஆகிறது. இந்த உடம்பு என்ன ஆயிடுச்சு, சிவோகம் பாவனை என்பது அதானே. 8ஆம் நூறுபா 9ஆம் நூற்பாவில் சொன்னோமா இல்லைங்களா, நான் சிவமாகிறேன்ங்கிற பாவனையில் செய்கிற போது அந்த உடம்பு என்ன ஆயிரும், சுத்த தத்துவத்தில் இருக்கிறது போல அது சுத்த திருமணி வைந்தவ சரீரம்னு பேர், ஒளி தேகம். ஏன்னா பெருமான் என்ன செய்கிறாரு, இந்த மாயாகாரியத்தை எல்லாம் நீக்கி
இதை சிவசம்பந்தம் ஆகுக என்று நினைப்பதினால அந்த வடிவம் இப்போ என்ன ஆயிடுச்சு? சிவமாயிருச்சு. இப்போ முதல்ல வேடம் சிவமாக இருந்தது, இப்போது வேடமும் வடிவமும், வேடமும் இருக்குது. இப்போது சிவ பூஜை பண்ணுறவங்க வேடத்தில் தானே இருப்பாங்க. அப்போ வேடமும் இருக்கிறது, அந்த உடம்பு என்ன ஆயிடுச்சு? இப்போது சிவமாயிடுச்சு. சிவோகம் பாவனை செய்யும் அதனால் சிவமாவர், அவர்கள் சிவமாவர். அப்புறம் அவர்கள் அப்படியே அகப்பூசை செய்கிற போது குறியதனால், குறி என்பது என்னதுங்க? அந்த லிங்க திருமேனி இதயத்தை அகப்பூசை செய்கிற போது என்ன செய்கிறாங்க? இதயத்தில் தத்துவங்களை கடந்து பெருமான் இருப்பதாக பூசிக்கிற அந்த ஒரு குறியில் பெருமானை நிறுத்தி அகப்பூசையில் குறியதனால் இதயத்தே அரணை கூடும் கொள்கையினால் என்ன ஆவாங்க? சிவம் ஆவர். அப்பவும் அவங்க என்ன ஆகிறாங்க? சிவமாக நிற்பர். அப்புறம் நெறியோடு தாமொழியும், என்னது? குறியோடு தாமொழியும் கொள்கையினால், குறியும் அழிந்து தானும் அழிதல் அப்படின்னு என்ன அர்த்தம்? அறிவு நிலையில் பூசிக்கிறது. இப்போது என்ன தெரியாது? குறி தெரியாது. ஒரு வடிவத்தில் பெருமானை பார்க்காம எங்கே பூசிக்கிறது? அறிவுக்கறிவாக பூசிக்கிறது, அறிவுக்கறிவாக பூசிப்பது. அப்போ என்ன தெரிய மாட்டாங்க? நான்கிற உணர்வும் அங்கே இருக்காது. நான் பூசிக்கிறேன் என்கிற உணர்வும் கெட்டு, அது அறிவில் நின்று பூசிப்பது. இது ஞான நெறின்னு பேர். முதல்ல சரியையாளர் வேடத்தை போட்டிருப்பாங்க, கிரியையாளர் சிவோகம் பவனில் நிற்பாங்க. அடுத்தது யோகத்தில் இருக்கிறவங்க இதயத்தில் பெருமான கூடி நிற்பார்கள். ஞானிகள் குறியும் கடந்து அறிவுக்கு அறிவாக இருந்து பெருமானை பூசித்து கொண்டிருப்பார். எனவே அந்த வேடத்தை வணங்கினா வேடத்தை 4 பேர் போட்டிருப்பாங்க. யார்? சரியாளரும் போட்டிருப்பார், கிரியாளரும் போட்டிருப்பார், யோகியும் போட்டிருப்பார், ஞானியும் போட்டிருப்பார். நீ வணங்குற ஆள் யாருன்னு உனக்கு தெரியாது. அவர் ஞானியாகவும் இருக்கலாம், யோகியாகவும் இருக்கலாம், கிரியாளராகவும் இருக்கலாம், சரியாளராகவும் இருக்கலாம். நீ ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாத, வேடத்தை பார்த்தா வணங்கிரு. எனவே அது நெறியதனால் குறியோடு தாமொழியும் நெறியதான். நெறி என்பது ஒழுக்கம். என்ன ஒழுக்கம்? ஞான நெறியில் நிற்கிற ஒழுக்கத்தினாலே சிவமேயாய் நின்றுடுவர். அவங்க தான் நடமாடும் கோயில், அவங்க தான் ஞானி தான் நடமாடும் கோயில். எனவே சிவம் என்ன செய்வாங்க? சிவமேயாய் நின்றுடுவர் என்றால் நேசத்தால் தொழுதுடு நீ என்ன செய்யணும்? அன்போடு வேடத்தை வணங்கு. எதற்காக? பாசத்தார் விட. உனக்கு மும்மலங்களும் நீங்கணுங்கிற விருப்பம் இருந்தால் நீ என்ன செய்யணும்? பாசத்தோடு நேசத்தோடு வேடத்தை வணங்கு. வேடத்தை வணங்கினா பாசம் விடும். இப்படி வச்சுக்கலாம். எப்போ பாசம் தேயுதோ அப்போ தான் வணங்க முடியும். பாசம் இருக்கிற வரைக்கும் நமக்கு அங்கே வணக்கம் வரவே வராது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாசம் விட்டுச்சுன்னா ஆணவம் மூலம் தேயத்தான் வேடத்தை வணங்குகிற அடிமை பண்பு நமக்கு வரும். இல்லைன்னா வேடத்தை பார்த்தாலும் வேடத்தை வணங்கணும் தெரியுமா? ஏன் என்ன கும்பிடாமல் இருக்கிற? எப்படி கேட்போம்? வேடத்தை வணங்கணும். ஆனால் என்ன செய்ய? என்ன கும்பிடியா? நான் வேடத்தோடு வந்திருக்கிறேன், என்ன கும்பிடாமல் என்ன நின்றுட்டுருக்கிற அப்படின்னு கேட்போம். அவருக்கு வேடத்தை பார்த்தா வணங்கவே தெரியலீங்க. ஏன்? நான் போகிறேன், மதிக்கவே மாட்டேங்கிறாரு. என்னாச்சு? கதை காளி. வேடத்தை வணங்குன்னு யாருக்கு சொல்லணும்? நமக்கு சொல்லிக்கணும். நாம் போய் அடுத்த ஆளுக்கு சொல்லி நான் வேடத்தோடு வந்திருக்கிறேன் என்னை வணங்குன்னு சொன்னால் படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதுனவன் ஏட்டை கெடுத்தான். முடிஞ்சது கதை. புரியுதா இல்லைங்களா? அப்போ என்ன அர்த்தம்? பாசம் வலிமையாக இருக்குதுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது இல்லைங்களா? நான் சொன்ன உடனே அடுத்தது இதுதான் நினப்பில் வரும். என்னது? வேடம் போட்டுட்டு போனால் எல்லாரும் நம்மளை வணங்கணும். அதுக்கு பாடம் இல்லை, அதுக்கு இந்த பாடம் இல்லை. வேடத்தை பார்த்தா வணங்கணும், நம்ம வணங்குறதுக்கு தான் பாடம். அவரையே வணங்கலை அப்படிங்கிறதுக்கு பாடம் கிடையாது, அதுக்கு இந்த பாடம் கிடையாது. புரியுதுங்களா? எனவே நேசத்தால் தொழுதுடு. யாரு? நீ தொழு வணங்க. நீ அடுத்த ஆளுக்கு சொல்லிகிட்டு இருக்காத, நீயே வணங்கு, தொழுதுடு. நீ எதற்கு? பாசத்தார் விடவே. நீ வணங்கினா உனக்கு பாசம் போகும்,
அவன் வணங்கினா அவனுக்கு போகும். அவனுக்கு போனால் என்ன, போகாட்டி என்ன, உனக்கு போகணுமா இல்லையா? அப்போ உனக்கு போகிற வழியை நீ பாரு, உனக்கு போகிற வழியை நீ பாரு என்று இந்த பாடலில் சொல்கிறார். சரி, அடுத்த பாடல் பாருங்கள்.